நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டிடுங்க. உங்கள் லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. சம்பவத்துக்கு போறதுக்கு முன்னால நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க இப்ப நம்ம சம்பவத்துக்குள்ளாடி போயிடலாம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது சுந்தர் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் திருநெல்வேலி மாவட்டத்துல தாங்க. கிட்டத்தட்ட திருநெல்வேலியை சார்ந்த ஒரு கிராமத்துல நடந்த சம்பவம் தாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அவுட்டரான ஒரு ஊர்ல நடந்த சம்பவங்க. அந்த ஊருடைய பெயரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுந்தர் கேட்டுக்கிட்டதுனால நான் அந்த ஊருடைய பெயரை சொல்லலைங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 1985 காலகட்டத்துல தாங்க இந்த சம்பவம் அந்த இடத்துல, அதாவது அந்த ஊருக்குள்ளாடி நடக்குதுங்க. அந்த ஊர்ல அதாவது இப்ப பாக்குறது மாதிரியான ரோடு வசதிகள் எதுவும் இல்லாம இருந்த ஒரு காலகட்டங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுந்தருக்கு அப்ப 10 வயசு தாங்க. சுந்தருடைய அந்த கிராமம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு கிராமம் கிடையாதுங்க, 4 கிராமங்கள் இருந்திருக்குங்க அவங்க ஊரை ஒட்டி. அதாவது அவங்க ஒரு 4 கிராமத்தை தான் ஒரு ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 கிராமங்கள்லையும் ஒரு கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50-60 வீடு இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு கிராமத்தை பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு 50-60 கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுக்கு உள்ளாடி இருக்கும். அதே மாதிரி 2 கிராமங்கள். இதுல நம்மளுடைய சுந்தருடைய அந்த கிராமம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராமம் ஏற்றவும் கடைசியில இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் அமைப்பு உள்ள ஏரியாக்குள்ளாடி தாங்க இவங்களுடைய அந்த ஊர் அமைஞ்சிருக்குது, அந்த கிராமம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பஸ்ஸே கிடையாது. அதாவது இந்த 4 ஊர்ல ஒரே ஒரு ஊருக்கு மட்டும்தாங்க பஸ் வரும். அதுவும் கடைசி பஸ் அப்படின்னு சொன்னா 7 மணியோட க்ளோஸ். அந்த 7 மணியோட அந்த பஸ் வந்துருங்க. அதுவும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அந்த கிராமம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, சின்ன சின்னதா இருக்குது. 4 கிராமம் சேர்ந்து ஒரு ஊரா இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கிராமம், அந்த ரோட்டு பகுதியில இருக்கக்கூடிய கிராமத்துக்கு மட்டும்தாங்க பஸ் வரும். அங்க இருந்து நம்மளுடைய சுந்தருடைய அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அப்படியே சுத்தி நடக்கணுங்க. எப்படி வந்தாலும் 2 கிலோமீட்டர் வந்துடும். அந்த மாதிரியான அந்த ஊருக்குள்ள தாங்க வசிச்சுட்டு இருக்கிறாரு நம்மளுடைய சுந்தர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த பஸ் நிக்கக்கூடிய இடத்துல தாங்க ஒரு முத்தாரம்மன் கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்கதான் சிவசுடரையும் இருக்கிறாரு, ஒரு முனீஸ்வரனும் இருக்கிறாருங்க. இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் கூட அந்த ஊருடைய மின் பக்கத்துல தான் இருக்கிறாங்களே ஒழிய இந்த 3 ஊருக்கும் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊரு தான். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுந்தருடைய அந்த கிராமத்தை தாண்டின உடனே அவ்வளவுமே காடுகள் தாங்க. அதாவது கருவேல காடுகள், சாதாரணமான காடுகள், அதுக்கு பிறகு இந்த விளை நிலங்கள், இந்த மாதிரியான இடங்கள் தாங்க அங்க அதிகமா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கிராமத்துக்குள்ளாடி தாங்க இந்த அதிபயங்கரமான சம்பவமே நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஊருக்குள்ள 85 காலகட்டத்துல சுந்தருடைய அந்த கிராமம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராமத்துல ஒரு பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அன்னைக்கு பகல்ல நிச்சயதார்த்தம் நடக்குது. அதுவும் பொண்ணு வீட்டுல போய் நிச்சயதார்த்தம் முடிச்சுக்கிட்டு அந்த பையன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் எல்லாமே முடிஞ்சிருது. இனி ஒரு மாசத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஜெகஜோதி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த வாலிபருடைய அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, இனி ஒரு மாசத்துல கல்யாணம் இருக்கும், அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா பையனுடைய லைஃப் செட்டில் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல அதாவது நம்மளுடைய சுந்தர் வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடு தள்ளி தாங்க இந்த வாலிபருடைய வீடு இருக்குது. அந்த வாலிபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இருக்கதான் செய்யறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டுங்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி இருக்கும், இந்த பையனுக்கு திடீர்னு வயிற்றுப்போக்கு ஏற்படுது. யாருக்கு? இந்த நிச்சயதார்த்தம் பண்ணின அந்த பையனுக்குங்க. அவங்க ஊர்ல இந்த கழிப்பறை வசதியே கிடையாதுங்க.
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கிராமப்புறங்கள்ல ஃபுல்லாவே இந்த கருவேல காடு, வயக்காடு இந்த மாதிரி தாங்க போய் இந்த கழிவுகளை வெளியே தள்ளிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தாங்க அந்த கிராமமும் இருக்குது. யாரா இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதி இருக்குங்க. அதாவது இந்த கிராமத்தை தாண்டி ஒரு 300 மீட்டர் கூட தூரம் போகணுங்க. அப்படி போன பிறகு அங்க ஒரு காடு அமைப்பு இருக்குது. அந்த காட்டுக்கு போய் தான் எல்லாருமே இந்த காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தாங்க. இந்த பையனுக்கு நைட்டு நேரத்துல வயிற்றுப்போக்கு ஏற்படுதுங்க. பையன் என்ன பண்றான் அப்படின்னா, டக்குன்னு எனக்கு வயிற்றுக்கு சரியில்லை அப்பா, நான் வந்து இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாலிபர் அங்கிருந்து கிளம்பி போறாருங்க. அவருக்கு எப்பவுமே போயிட்டு வந்த ஒரு பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய அந்த ஏரியா தாங்க. அந்த நபரும் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour, அதாவது ஒரு 12:30 மணி இருக்குங்க, அவர் வந்துடுறாரு. அப்பவுமே அவங்க அப்பா எல்லாம் திட்டுறாங்க, என்னடா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரட்டுன்னு வந்த அந்த நபர் நேர அவருடைய ரூம், அதாவது மொத்தத்திலே அவங்க வீட்டுல வந்து ஒரு ஹால், ஒரு ரூம், ஒரு கிச்சன், இவ்வளவுதாங்க இருக்கும். ஓட்டு பணி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள் தான் இந்த ஓடு மேயப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வீடுகள் தாங்க. பையனும் டக்குன்னு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டு அவனும் படுத்துட்டான். சரி, இவங்களும் படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் வந்து பாத்ரூமுக்கு போனா பாத்தீங்களா, ஒரு காட்டு பகுதி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஊரை விட்டு ஒரு 300 மீட்டர் தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த காட்டு பகுதிக்கு இந்த பெண்கள் வந்து காலையில போவாங்க. ஒரு 5 மணிக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஏகதேச பெண்கள் அங்க அந்த டைமுக்கு போய் அந்த கழிவை வந்து கழிச்சுக்கிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி தாங்க அன்னைக்கு போன பெண்கள் எல்லாம் அலறிக்கிட்டு ஓடி வர்றாங்க. எங்க அப்படின்னா ஊருக்குள்ளாடி. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்கறாங்க. நம்ம சுந்தரம் அங்கதாங்க இருக்கிறாரு. பெரியவர்கள் இந்த மாதிரி கேட்கறாங்க, என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த நிச்சயதார்த்தம் முடிந்த அந்த பையன் வந்து அங்க தூக்குல மாட்டி தொங்கிட்டு இருக்கிறான், அங்க இருக்கக்கூடிய புளிய மரத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா பெண்களும் கதற ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, இன்னும் 1 மாசத்துல கல்யாணம், நேத்தைக்கு தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்குது, எப்படி இந்த பையன் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா ஊர் மக்களுமே அங்க போயிடுறாங்க. போய் பார்க்கும்போது அவர் கட்டி இருந்த வேட்டியில தாங்க, அதாவது அவர் அன்னைக்கு ஃபுல்லா வேட்டியில தான் இருந்திருக்கிறாரு. அந்த நிச்சயதார்த்த வேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நிச்சயதார்த்த வேட்டியில தாங்க இருந்திருக்கிறாரு. அந்த வேட்டியை தாங்க அவர் கழுத்து வழியா தூக்க மாட்டிக்கிட்டு அந்த புளிய மரத்திலையும் செத்து போயிடுறாருங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, பையன் ஆல்ரெடி பாத்ரூமுக்கு போனா ரிட்டர்ன் வந்துட்டான். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பையன் போகும்போது டார்ச் லைட்டோட போனா, வரும்போது கையில டார்ச் லைட் இல்ல. அதை அவங்க பெருசா கவனிச்சுக்கல. ஒருவேளை அவருடைய இடுப்புக்குள்ளாடி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. ஆனா சம்பவம் என்னன்னா, அந்த டார்ச் லைட் வீட்லயும் இல்ல. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ரூம்ல வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, உள்பக்கம் தாழ்பால் போட்டுருந்தாங்க, படுத்திருக்கிறான். ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூமை போய் திறந்து பார்க்கறதுக்காக எல்லாருமே ஓடுறாங்க. அப்படி போய் திறந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா உள் பக்கம் தாள் இடப்பட்டிருக்குது. எப்படிடா இவன் தாள் போட்ட இந்த இதுல இருந்து வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அந்த கதவை வேக வேகமா தட்டுறாங்க. ஏன்னா உள் பக்கம் தாள் போட்டிருக்கிறதுனால ஆள் உள்ள இருக்கணும், ஆனா அங்க செத்து கிடக்குறான். அப்ப எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே குழப்பத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளவட்ட பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ஓடை பிரித்து பார்க்கும்போது உள்ள யாருமே இல்லைங்க. கட்டில் கூட அப்படிதாங்க இருக்குது. ஐயா இங்க உள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தாங்க அந்த கதவை இடிச்சு ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள பார்க்கும்போது அங்க யாரும் இல்லை. இவங்களுக்கு அரண்டு போயிருது. அப்ப உண்மையிலேயே நம்ம பையன் தான் அங்க செத்து கிடக்குறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துடுறாங்க. நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்படி ஊர் மக்களை கூப்பிடும்போது, இந்த ஊரை சார்ந்த இந்த சின்ன கிராமம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராமத்தை சார்ந்த ஆட்கள் தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த பையனுடைய பாடி அங்கிருந்து எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது அவன் தற்கொலை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிய வருது. அந்த காலகட்டத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் ரொம்ப தூக்கிட்டு போறக்கூடிய பழக்கம்லாம் கிடையாதுங்க. அந்த நபரை வந்து வீட்டுக்கு வெளியில கொண்டு வந்து குளிக்க வைக்கிறாங்க. அதாவது இந்த இறந்தவங்களை குளிக்க வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குளிக்க வச்சு வாலிபருடைய பாடியை எடுத்துக்கிட்டு போய் அந்த சுடுகாட்டிலையும் அடக்கம் பண்ணி முடிச்சிடுறாங்க. சரி, இதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தாங்க ஊர் மக்கள் நினைச்சாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, பையன் யாரையும் லவ் பண்ணியிருக்கணும் இல்லையா, அதாவது ஒரு பிரச்சனை அந்த பையனுக்கு இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல தான் அந்த பையன் இந்த தப்பை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் அதை அப்படியே விட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அந்த ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த இடத்துல முடிஞ்சு போகுது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊருக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 18 நாட்கள் கழியுதுங்க. 19வது நாள் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அதுவும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இங்க பொண்ணு வீட்டுல வச்சுதாங்க நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருது. ஒரு
பிரச்சனை இல்லை. அன்னைக்கு நைட்டும் ரொம்ப அழகா தாங்க போகுது. இந்த நிச்சயதார்த்தம் ஆன அந்த பெண்ணுடைய வீடும் நம்மளுடைய சுந்தர் வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு தள்ளி இருக்குதுங்க. அப்படி அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கும் திடீர்னு வயிற்று வலி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு கூட ஆட்கள்லாம் போயிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, புது பெண் இல்லையா, அதனால வந்து கூட ஆட்கள் போயிருக்கிறாங்க. அப்படி போய் தாங்க பாத்ரூம்லாம் இருத்தி அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டுல வந்து பிள்ளையும் அழகா தூங்கி இருக்கிறாங்க. ஆனா சம்பவம் என்ன அப்படின்னா, மறுநாள் காலையில பாத்ரூம் போறதுக்காக நிறைய பேர் போயிருக்கிறாங்க. போகும்போது கரெக்டா அந்த வாலிபர் எந்த புளிய மரத்துல தூக்கு மாட்டிட்டு இறந்தாரோ அதே மரத்துல தாங்க இந்த நிச்சயதார்த்தம் கழிந்த இந்த பெண்ணும் அந்த இடத்துல தூக்கு மாட்டியிருக்கிறாங்க. அவங்க வந்து பாவாடை தாவணி கட்டின ஒரு பொண்ணுங்க. அதாவது இந்த தாவணி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த தாவணியை வந்து சுருக்கு கயராட்டு போட்டு அவங்க கழுத்துல மாட்டிட்டு இறந்துருக்கிறது நன்றாகவே தெரியுது. உடனே அங்க பயங்கரமான ஒரு பேச்செல்லாம் அடிபடுது. என்ன அப்படின்னா, அந்த பையனுக்கும் பார்த்தாங்க, அவனுக்கும் எல்லாம் ஓகேன்னு சொல்லி எல்லாம் ரெடியான டைம்ல அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த பொண்ணும் அதே மாதிரி பண்ணிருக்குது. ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ளாடி ஏதாவது தொடர்பு இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு அந்த ஊருக்குள்ளாடி ஓடிட்டு இருக்குங்க. ஆனா அந்த மாதிரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து அந்த ஊருக்காரங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சரின்னு சொல்லிக்கிட்டு அதையும் விட்டுடுறாங்க. சரி, இந்த மாதிரி இந்த 2 பிள்ளைகளும் இப்படி பண்ணிருச்சு, சொல்லி இருந்தா கல்யாணமாவது பண்ணி வச்சிருக்கலாமே அப்படிங்கறது மாதிரி அந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பேசவும் ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, செத்த பிறகு யாராலையும் அதை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, இது அப்படியே முடிஞ்சிருதுங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி இருக்குங்க. இவங்க ஊருக்குள்ள என்ன அப்படின்னா 7 மணியோட பஸ்ஸே நிப்பாட்டிடுறாங்க. அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட இந்த 8 மணி வரைக்கும் தாங்க அந்த வீட்டுல எல்லாருமே முழிச்சிருப்பாங்க, சாப்பிட்டு எடுத்துட்டு. அதாவது டிவிகள் கூட இல்லாத காலங்க. டிவிகள் இருக்கும், அந்த பெரிய பெரிய பணக்காரங்களோட வீட்டுல மட்டும்தாங்க அந்த டிவிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி பாவப்பட்டவங்க வீட்டுல ரேடியோ செட்டு கூட இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான அந்த சூழ்நிலையில தாங்க இந்த குடும்பங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல இவங்க ஒரு 8 மணி அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டுக்கிட்டு தூங்குறதுக்கு எல்லாருமே போயிடுவாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த ஊருக்குள்ள யாரோ பயங்கரமா காலில் சலங்கை போட்டிருக்கிறாங்க, அதாவது கொலுசுங்க. அந்த கொலுசு சத்தத்தோட அந்த ஊருக்குள்ளாடி அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிச்சு வரக்கூடிய சத்தம் நிறைய பேருக்கு கேட்டிருக்கு, நள்ளிரவு நேரத்துல கேட்டிருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இவங்க வீட்டுல வந்து ஆடு மாடு இந்த கோழி அது இதெல்லாம் வளர்க்குறாங்க. அந்த மாதிரி ஆடுகளுக்கு இந்த மணி கட்டி இருப்பாங்க, அதுக்கு பிறகு மாடுகளுக்கும் மணி கட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்டு மாட்டுடைய மணி சத்தம் தான் நமக்கு இப்படி கேட்குது அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் அதை ஃப்ரீயா விட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் பிறகு அவருடைய சுந்தர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வீடு தாண்டி ஒரு வாலிபர் இருக்கிறாருங்க. அவருக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்றாங்க. எங்க வச்சுன்னா, அந்த பொண்ணு வீட்டுல போய் நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு அந்த நபர். வீட்டுக்கு வந்தவரை அங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டாங்க. வயிற்று போக்கே வந்தாலும் நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த வாலிபரும் அன்னைக்கு நைட்டு தூங்குறாருங்க. அவங்க வீட்டுல ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேரும் பண்ணிக்கிட்டாங்க. நைட்டு வேற இந்த மாதிரியான அந்த கொலுசு சத்தம் எல்லாம் கேக்குது. ஒருவேளை இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா அந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அந்த ஊர் மக்கள் வந்து நைட்டு நேரத்துல வெளியே வர்றதே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வெளியில விளக்கே வைக்க மாட்டாங்களாம். அதுக்கு முன்னாலெல்லாம் வந்து ஒரு சிம்மினி விளக்க வந்து வெளியே வச்சிருப்பாங்களாம். ஆனா இப்ப அந்த மாதிரியான ஒரு அகல் விளக்கு கூட வெளியில இருக்காதுங்க. அந்த மாதிரி கொத்து இருட்டா இருக்கும். அவங்களுடைய தெருவுல இருந்து பார்த்தா தெரியாதுங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த கொலுசு சத்தம் அன்னைக்கு நைட்டும் கேட்குதுங்க. அந்த கொலுசு சத்தம் கேட்டு ஒரு அரை மணி நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இதாக வந்து ஒரு வாலிபர் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த வாலிபர் வீட்டுக்குள்ள பயங்கரமா கத்தக்கூடிய சத்தம் கேட்குது. அதுவும் அந்த வாலிபரே கத்துறாருங்க. அவர் கத்தக்கூடிய சத்தம் கேட்ட உடனே மக்கள், அதாவது பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் பயத்துல எந்திரிச்சிடுறாங்க. அதாவது பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, நம்ம சுந்தர்லாம் எந்திக்கலையா, அந்த டைம்ல இந்த பெரிய ஆட்கள், சுந்தருடைய அப்பா, அதுக்கு பிறகு வேற நிறைய ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடியவங்க இறங்கி போய் வெளியே போய் பார்த்துருக்குறாங்க. அதுவும் தீப்பந்தம் தான் கொளுத்திக்கிட்டு அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த நபரை காணலைங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த நிச்சயதார்த்தம் முடிந்த அந்த நபரை காணலைங்க. அரண்டு போயிடுறாங்க. என்னடா இது, நேரம் இங்க தானே இருந்தா, ஒரு கத்தல் சத்தத்துல அவன் எப்படி காணாம போனான்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா பையனை காணவே இல்லைங்க.
என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி புரியாம அந்த இடத்துல குழம்பிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் அனைவருமே. அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் தாங்க. என்ன அப்படின்னா, இவனும் அந்த புளிய மரத்தை நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை நாங்க போயிருக்கலாம், நம்ம எல்லாரும் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா அந்த காட்டு பகுதியை நோக்கி போறாங்க. அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த புளிய மரத்துல இந்த நபர் வந்து தூக்க மாட்டி அந்த டைம்ல இவங்க போகும்போது கடைசியா உயிர் போயிருதுங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே அலறுறாங்க. இது என்னதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல இருக்குது, நம்மளை கொல்லாம விடாது போல இருக்குதே ஆண்டவான்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அந்த பாடியை உடனே இறக்குறாங்க. அதாவது அவர் சாகலன்னு நினைச்சுதான் இறக்கிருக்கிறாங்க. ஆனா அவர் இறந்துட்டாருங்க. அவருடைய பாடியும் எடுத்து நல்லடக்கம்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. மறுநாள் காலையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 ஊருக்குள்ளாடியும் சரி, அந்த முதல்ல இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பஸ் எல்லாம் வந்து நிற்கும் அப்படின்னு சொன்ன ஊர்ல வந்தாங்க. அந்த முத்தாரம்மன் கோவில், சிவசுடலை மற்றும் முனீஸ்வரன் கோவில்லாம் இருந்துட்டு இருக்குது. அங்கதாங்க கிட்டத்தட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல ஒரு 4 பணக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த 4 ஊர்களுக்குமே ஒரு ஜமீன்தார் மாதிரி. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எடுத்து தலை போட்டு நின்று வேலை செய்யக்கூடிய ஆட்கள்ல அவங்களும் ஒருத்தங்க தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஆயிட்டு 3 பேர் இறந்துட்டாங்க, ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல இருக்குது, எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கடைசி ஊரான நம்ம சுந்தருடைய ஊரை சேர்ந்த நபர்கள் போய் மன்றாடுறாங்க. அதே மாதிரி அந்த நபரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவசுடலைக்கு அன்னைக்கு அங்க பூஜை எல்லாம் போடுறாங்க. சிவசுடலை மற்றும் முனீஸ்வரனுக்கு பூஜை போடப்படுது. அவங்க 2 பேருக்கும் அந்த இரத்த காவெல்லாம் கொடுக்கப்படுதுங்க. அதாவது கோழியெல்லாம் இருக்கிறாங்க, அறுத்து சிவசுடலையை வர வைக்கிறாங்க. அப்படி வந்து சிவசுடலை பயங்கரமா ஆடுறாருங்க. அப்படி ஆடும்போது அவர் பூசாரியுடைய உடம்புல தான் ஆடுறாரு. அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சம்பவத்தை அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை கர்மாவினையினாலதான் நடக்குது, இதை நீங்க யாரும் கண்டுகிட வேண்டாம், யாரும் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. இன்னியும் ஒரு உயிர் அந்த இடத்துல போக போகுது அப்படின்னு சொல்லி முனீஸ்வரனும் சொல்றாருங்க. இது என்ன எது அப்படிங்கறத வந்து இவங்களால புரிஞ்சுட முடியல. இவ்வளவு தாங்க அந்த சாமிகள் சொல்லிக்கிட்டு அவங்களும் மலையேறிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு யாருக்கும் புரியவும் இல்லைங்க. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்ததாக ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள வந்து நிச்சயதார்த்தத்துக்காக ஒரு பெண் ரெடி ஆயிடுறாங்க. அடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகுதாங்க இந்த சம்பவம் அடுத்தது நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்றாங்க. இப்படி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க. பண்ணிட்டு போன பிறகுதாங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து வீட்டுல அந்த பொண்ணை வந்து சுத்தி சித்தி, மாமி, அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய குடும்பம், ஒரு பெண் பட்டாளமே பாதுகாப்புல நட்டு சென்டர்ல உட்கார வச்சிருக்குது. என்ன அப்படின்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 வாரத்துல கல்யாணங்க. அந்த 1 வாரம் அந்த பொண்ணை வந்து நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்மளுடைய சுந்தர்க ஊருக்குள்ளாடி இது நடந்துகிட்டு இருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா எல்லாருக்கும் ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த நள்ளிரவு 12:30 மணிக்கு. என்ன அப்படின்னா, அந்த கொலுசு போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணுடைய அழுகை குரலோட சேர்ந்த அந்த சத்தம் அந்த இடத்துக்குள்ளாடி வருதுங்க. அந்த சத்தம் வந்து அப்படியே அந்த ஊருக்குள்ள அப்படியே சுத்தி வருது. அப்படி சுத்தி வரும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அந்த பெண்ணை சுற்றி இருந்தாங்க இல்லையா, அவங்க கண்ணெல்லாம் அப்படியே தூக்கத்துக்கு போய் அப்படியே மயங்கிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த பெண்ணை, அதாவது அந்த நிச்சயதார்த்தம் முடிந்த பெண்ணை அங்க இருந்து அது இழுத்துட்டு போயிருக்குங்க. ஆனா அது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. அவங்க தூங்கிடுறாங்க. அந்த பொண்ணை அது எப்படியோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்குங்க. அப்படி கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அதே மாதிரி அந்த புளிய மரத்துல கொண்டு போய் தூக்கு போட வச்சு கொலையும் பண்ணிடுதுங்க. இப்படி இறந்த பிறகு மறுநாள் காலையில இங்க இருக்கக்கூடிய, அதான் நம்மளுடைய சுந்தருடைய அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான பீதி ஆயிருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் அந்த ஏரியாக்குள்ள அவங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது. இது ரொம்பவே விசித்திரமா இருக்குது, நம்மளுடைய பிரச்சனை பெருசா இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல ஒரு பண்ணையார் மாதிரி ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது அந்த கோவிலை சார்ந்த ஆட்கள் தாங்க. அவங்கள போய் பார்க்கவும் செய்யறாங்க. பார்த்து மண்டாடுறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு பெருசா இருக்குது, எங்க ஊருக்குள்ள எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பணக்காரர் வந்து இந்த மாதிரி தெய்வ பக்தி நிறைய உள்ளவர் தாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா நான் வந்து அந்த காட்டை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒத்துக்கிடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஊருக்கு வர்றதுக்கே பயந்துக்கிட்டு, நம்மளுடைய சுந்தரோட சேர்த்து தாங்க அந்த ஊருக்கு வர்றதுக்கு பயந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கோவில் மண்டபத்திலேயே உட்கார்ந்துடுறாங்க.
நாங்க ஊருக்குள்ளே வரல, நாங்க இங்கே இருக்கிறோம், அங்க என்ன இருக்குன்னு பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த பண்ணையாருக்கிட்ட இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பண்ணையார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சாயந்தரம் நேரங்க அந்த டைம்ல வந்து இந்த ஃபியட் கார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கார் தாங்க ஃபேமஸா இருந்திருக்குது. ஃபியட் மற்றும் அம்பாசிடர் கார் தான். அதுல அந்த வீட்டுக்காரர் வந்து கிட்டத்தட்ட 2 ஃபியட் கார் வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு ஃபியட் காரை எடுத்துக்கிட்டு டிரைவர் தாங்க வண்டி ஓட்டுறாரு, பின்னால பண்ணையார் உட்கார்ந்து இருந்து அந்த இடத்துக்கு போறாங்க. 2 கிலோமீட்டர் தானே, அப்படியே வண்டியை விட்றா, அந்த இடத்த பார்த்து விட்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்லவே இவங்களும் அந்த டிரைவரும் அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளப்பிக்கிட்டு போறாருங்க. அப்படி போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்த பண்ணையாருடைய ஊர் அப்படின்னு வச்சா, அதுக்கு பிறகு 2 ஊர் தாண்டி 3வது ஊர் தாங்க சுந்தருடைய ஊரு. அப்படி 2வது ஊரை தாண்டிடுறாரு. 3வது ஊருக்கிட்ட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு மதிக்க ஒரு சின்ன பையங்க சட்டார்னு வண்டிக்கு முன்னால வந்து விழுந்துடுறான். அடிபட்டு அந்த பையனுக்கு பயங்கரமா ரத்தம் வந்து அடிச்சு பீச்சிக்கிட்டு போகுது. அந்த பையனை உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஆகணும். அதுக்காக அந்த பெரியவர், அதாவது அந்த பணக்காரரான அந்த பண்ணையார் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பையனை அதே வண்டியில ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிடுறாருங்க. அந்த பையனுடைய உயிரை காப்பாற்ற போனதுனால இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு கூட சொல்றாங்க. சரி, இந்த ஊர் மக்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்னு சொல்லிக்கிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. வந்து விஷயங்களை சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிப்போச்சு, அதனால நாளைக்கு நான் வந்து இது பண்ணி தரேன், நீங்க உங்க ஊருக்கு போங்க. சிவசுடலை சொன்னது மாதிரி நீங்க 6 மணிக்கு மேல யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. ஆனா என்ன அப்படின்னா, சிவசுடலை இப்படிதான் சொன்னாரு. ஆனா 4 உயிர் போயிடுச்சு. 2 பெண்கள் 2 ஆண்கள்னு சொல்லி 4 உயிர் போயிடுச்சு. அது வீட்டுக்குள்ள இருந்தே தூக்கிட்டு போயிருக்குது. அது என்னது ஏதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கோவில்ல இதுக்கு ஒரு பிரசங்கத்தை வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஊர் மக்களா இருக்கக்கூடிய சுந்தருடைய ஊரை சேர்ந்த எல்லா நபரையும் அனுப்பி வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில அந்த கோவில்ல வந்து ஒரு சிறப்பு வழிபாடு எடுக்கிறாங்க. அதாவது சிவசுடலையுடைய அந்த கோவில்ல வந்து சிறப்பு வழிபாடு நடத்தப்படுது. அங்க முத்தாரம்மனுக்கும் அந்த சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுதுங்க. அப்படி நடத்தப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்தாரம்மன் தாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய மேல வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆடும்போது அவங்க தான் விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க யாரும் அந்த ஊருக்குள்ள இப்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிக்கிட்டு அப்படியே மலையேறுறாங்க. இவங்களுக்கு புரியல அங்க என்ன இருக்குதுன்னு சொல்றதுக்கு எங்க எந்த தெய்வங்களும் வரவே இல்லைங்க. அதே மாதிரி அந்த சிவசுடலையும் வந்திருக்கிறாரு, ஆடி இருக்கிறாரு. நீங்க யாரும் அந்த ஊர்ல இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவரும் போயிருக்கிறாரு. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அதாவது அந்த ஊர் மக்களே குழம்பி போய் இருக்கிறாங்க. அந்த பணக்காரரான அந்த பண்ணையார் வரைக்கும் அந்த இடத்துல குழம்பிட்டாரு அப்படின்னு கூட சொல்லாங்க. இந்த மக்களை எங்க தங்க வைக்கிறது? எல்லாருமே அந்த கோவில் மண்டபம் மாதிரி ஒரு மண்டபம் இருக்குங்க, அந்த மண்டபத்துல தான் தங்க வச்சிருக்காங்க. அது பெரிய மண்டபங்கள்லாம் கிடையாது, கூரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூரை போட்டு வச்சிருக்காங்க. மழை பெய்தா ஃபுல்லாவே ஒழுகும். அது கிட்டத்தட்ட ஒரு 70 குடும்பம் அங்க இருக்குதுங்க. இந்த 70 குடும்பத்துக்கு சாப்பாட்டுல இருந்து எல்லாமே பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னு, சரி நீங்க இங்க இருங்க, ஒரு 2-3 நாள் பார்ப்போம், அதுக்கு பிறகு ஏதாவது பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இன்னி ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. இந்த ஊரை சேர்ந்த இன்னி 2 வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மூத்த மகனுக்காக நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்ல இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த நிச்சயதார்த்தத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த வாலிபருடைய தம்பி ஒரு பையன் இருக்கிறாங்க. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறான். இந்த சித்தாள் வேலைக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி சித்தாள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அவன் அங்க இருந்து ஒரு பொண்ணு, அதாவது கேரளாவை சேர்ந்த ஒரு மலையாளி பொண்ணை வந்து இழுத்துக்கிட்டு ஊருக்குள்ளேயும் கொண்டு வந்துடுறாங்க. அவன் யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கரெக்டா அந்த ஊருக்குள்ள வந்துடுறான். ஊருக்குள்ள யாருமே கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, கோவில் சத்திரத்துல எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து அந்த வாலிபருக்கு தெரியலைங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வேக வேகமா அங்க இருந்து நடந்துதாங்க, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து அவங்க ஊருக்குள்ள போயிடுறாங்க. வீடு வீடா கதவு தட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி கதவு தட்டும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதவு தட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்க வீட்டுக்குள்ள, அதாவது அங்க இருக்கக்கூடிய 70 வீடுகள்லயுமே ஆள் இல்லை. ஐயோ, ஊரே காலி பண்ணிட்டு போயிருக்கிறாங்களே அப்படிங்கறத புரியாம இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல தாங்க அவங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை பாக்குறாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு அது தெரியல, அது ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நம்மளை பார்த்து வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியலைங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்க, அதுவும் பாக்குறதுக்கு ஒரு மலையாளி பொண்ணு மாதிரியே இருக்குது. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சாரிங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி அப்படின்னு சொன்னா நேரியல் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளா மாடல் சாரி தாங்க. அப்படி ஒரு சாரி கட்டி இருக்குது, ஃபுல்லாவே நகை போட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, கையில காப்பு, காலில் பயங்கரமான சலங்கை சத்தத்தோட சேர்ந்து
சேர்ந்த தங்க கொலுசெல்லாம் போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பெண் வந்து அந்த திருமண கோலத்துல இருக்குதுங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த பின்னாலெல்லாம் பூவெல்லாம் வச்சு ஜடையெல்லாம் பெருசா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் அப்படியே அந்த இருட்டுக்குள்ள அப்படியே நடந்து வருதுங்க. அது ஒரு பௌர்ணமி வெளிச்சத்துல கரெக்டா தெரியுது. இருட்டா இருந்தாலும் அன்னைக்கு பௌர்ணமியா இருந்திருக்குங்க. அந்த வெளிச்சத்துல அந்த பெண் நடந்து வர்றதை பார்த்துக்கிட்டு இந்த வாலிபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வேகமா ஓடி கிட்ட போயிடுறாருங்க. கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பொண்ணை புதுசா பாக்குறாரு. அப்படி புதுசா பார்த்தது மட்டும் இல்லாம அப்படியே அந்த மெய் மறந்து நிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி நின்றுட்டே இருக்கிறாருங்க. ஆனா கூட வந்திருக்கக்கூடிய இவருடைய மனைவியான, அதாவது காதலி கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த காதலியான அந்த பெண் வந்து அந்த பொண்ணை பார்த்த உடனே எச்சினி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனா அந்த சத்தம் எதுவுமே இந்த வாலிபருடைய காதுக்கு எட்டவே இல்லைங்க. அந்த பொண்ணை பார்த்து, அந்த பொண்ணுடைய அழகை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றுக்கிறாருங்க அந்த வாலிபர். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய அந்த காதலியான அந்த பெண் ஓடி கிட்ட போயிடுறாங்க. யாருக்கிட்ட? அந்த வாலிபர் கிட்ட போயிடுறாங்க. ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டுருக்காங்க. அந்த அறையோட அவர் சுய நினைவுக்கு வந்திருக்கிறாரு. சுய நினைவுக்கு வந்து பார்க்கும்போது தாங்க அந்த அறை பட்ட அந்த சத்தம், அந்த எதிர்த்தாப்புல வந்து அந்த எச்சினி மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருமண கோலத்துல இருக்கக்கூடிய அந்த உருவம் பார்த்த உடனே அந்த உருவத்துடைய தலை, கண்ணு அந்த இடத்துல இருந்து அப்படி ரத்தம் அப்படி கொப்பளிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதை பார்த்த உடனே அந்த இடத்துல கெதி கலங்கிடுறாங்க. அதாவது ரெண்டு பேருமே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2வது ஊர் வரைக்கும் அந்த உருவம் துரத்திக்கிட்டே வந்திருக்குங்க. ஆனா அதுக்கு பிறகு அங்க வரவே இல்லை. இவங்க எங்க வந்துட்டாங்க அப்படின்னா 3வது ஊருக்கே வந்துட்டாங்க. அதாவது இவங்க ஊரை தாண்டி 3 ஊர் இருக்குங்க. அந்த 3வது ஊருக்கு வந்துடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஊருக்கு வந்துடுறாங்க. அங்க வந்தாங்க இந்த சிவசுடரமாட சாமியோடைய கோவில் இருக்குது. அது மட்டும் இல்ல முத்தாரம்மன் கோவில் அங்கதானே இருக்குது. நேர கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடுறாரு. கூட்டிட்டு வந்தோடனே அந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணி தாகிக்குது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வாலிபரான அந்த நபருக்கு பேச முடியலைங்க. அவரால் கத்த முடியல, பேச முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா அந்த பெண் வந்து ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு மலையாளத்துல பேசிட்டு இருக்குது. ஏன்னா அந்த பெண் வந்து கேரளாவை சேர்ந்த பொண்ணை தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதனால அந்த பெண் வந்து மலையாளத்துல பேசுது. இந்த இடத்துல அந்த வாலிபர் மற்றும் அந்த பெண் வந்து திரும்பி பார்க்கும்போதாங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. தன்னுடைய ஊரை சேர்ந்த அவ்வளவு பேரும் இந்த மண்டபத்துல தங்கி இருக்கிறத அப்படியே பாக்குறாங்க. இவங்க கத்திக்கிட்டு ஓடி, அதாவது அந்த பெண் கத்திக்கிட்டே ஓடி வந்திருக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் முழிச்சிடுறாங்க. முழிச்சு யாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கிட்ட வந்துடுறாங்க. கிட்ட வந்து பார்த்த பிறகுதான் தெரியும், இந்த மாதிரி தன்னுடைய மகன், அதாவது அந்த ஊரை சேர்ந்த ஒரு குடும்பத்துடைய அந்த தலைவர் வந்து கேட்கிறாரு. அந்த குடும்பத்துடைய தலைவருடைய மகன் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டான், அதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. எங்கடா இருந்து கூட்டிட்டு வந்து? அது கேரளால இருந்து நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு வந்து மலையாளத்துல பேசுது. அது எதுவுமே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நபருக்கு பேசவே வரல, திக்கி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதன் பிறகு எல்லாம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஊருக்குள்ள என்னுடைய மனைவியை நான் கூட்டிட்டு போனேன். ஆனா நான் வீடா கதை தட்டினேன், அங்க யாருமே இல்லை. திடீர்னு இந்த மாதிரியான நான் ஒரு பெண்ணுடைய உருவத்தை நான் அங்க பார்த்தேன். நான் அசந்து போயிட்டேன். அவ்வளவு அழகா இருந்தா அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருந்ததுனால அவ பார்த்த பார்வையிலே நான் மயங்கிட்டேன். அந்த இடத்துல என்னுடைய மனைவி தான் சத்தம் போட்டு எச்சினி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துனா. அது மட்டும் இல்ல, என்ன பலார்னு அரைஞ்ச பிறகுதான் எனக்கு சுய நினைவே வந்தது. அங்கிருந்து இழுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டோம், நாங்க இங்க வர வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி விஷயத்தை எல்லாமே அந்த வாலிபர் தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒரு சின்ன ஆச்சரியம். என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை பெருசாயிட்டு போயிட்டு இருக்குது. அவங்க ஊருக்குள்ள இருந்த யாருடைய கண்ணுக்கும் அது தெரியல. கடைசி அந்த கேரளாவை சேர்ந்த அந்த பெண்ணும் இந்த வாலிபரும் மட்டும்தாங்க அந்த உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பெண் எப்பவுமே சொல்றது எச்சினி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த பேய் பிசாசு அப்படின்லாம் சொல்லாம அது ஒரு எச்சினி அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த பையனை கூப்பிட்டு போய் அந்த கோவில்ல தாங்க உட்கார வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய ஊர் தலைவருக்கு உடனே விஷயத்த சொல்லப்படுது. நைட்டு கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கும்போது மணி ஒரு 12:01 இருக்குங்க. அந்த டைம்ல இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பண்ணையார மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபரும் அங்க வந்துடுறாருங்க. அவரும் வந்து என்னப்பா என்ன விஷயம், இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டுறாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணை வந்து அவரு கல்யாணம் பண்ணிட்டாராம், அதாவது கேரளாவில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு. இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா சம்பவம் என்னன்னா இப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. இதை நான் பார்த்தேன், அதாவது அந்த திருமண கோலத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய உருவத்தை நான் பார்த்தேன், அது என்ன பயமுறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர் தலைவர் மறுநாள் காலையில விடியுது. இந்த பையனுக்கு
பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால நீங்க வந்து இங்கேயே இருந்துக்கிடுங்க, சத்திரத்திலே இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 நபர்களும், அதாவது அந்த பெண்ணும் அந்த பையனும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல நாங்க திருப்பி உடனே கேரளா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் மத்தியானமே அவங்க 2 பேரும் கிளம்பி கேரளா போயிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு இந்த நபர், அதாவது இந்த பையன் போனாங்க இல்லையா, கேரளாவை சேர்ந்த அந்த பெண் அந்த பையன் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பையன் போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறான். இந்த மாதிரியான இந்த யட்சினிகளை அடக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த மாதிரி கேரளால இருக்கிறாங்க, அவங்க நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவங்கள போய் பார்த்தா இந்த பிரச்சனை நம்ம ஊருக்குள்ள இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு அந்த பண்ணையரா சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. ஆனா இவருடைய அட்ரஸ் முதல் கொண்டு எல்லாமே வாங்கிட்டு தாங்க விட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாள் பாக்குறாங்க, 3 நாள் பாக்குறாங்க, அந்த ஊருக்கு யாரும் போறதாட்டு தயாராட்டே இல்லை. அதாவது அந்த பிரச்சனையை தீர்க்காம அந்த ஊருக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுந்தருடைய ஊர் மக்கள் அனைவருமே அங்கே தாங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வார காலம் வந்து ஓடி போயிட்டே இருக்குது. சாமிகளுக்கு படையல் போட்டாலும் அதுக்கு எந்த பதிலும் வர மாட்டேங்குது. அது இந்த விதியின்படி தான் நடக்குதுங்கிறது மாதிரி அந்த சாமிகளும் சொல்லிக்கிட்டு போயிருக்கிறாங்க. இதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஊருக்கு யாருமே போகலைங்க. எல்லாருமே அங்க பாத்திர பண்டங்கள்ல இருந்து எல்லாமே போட்டபடியா போட்டுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். சரி, அந்த பையன் சொன்னது மாதிரி நம்ம ஒரு வேலை பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த நம்பூதிரியை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடலாம், அவர் சொன்னது மாதிரி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பண்ணையார் அவருடைய சொந்த செலவுல அவருடைய ஃபியட் கார்ல தாங்க திருநெல்வேலியில இருந்து கேரளாவுக்கு கிளம்புறாருங்க. கேரளாவுக்கு போய் அந்த பையன் சொன்ன அட்ரஸுக்கு கரெக்டா போயிடுறாங்க. அங்கே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரியை பார்த்து நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்ல அவர் சில பிரசங்கங்கள் எல்லாம் வச்சு பார்க்கிறாரு. வச்சு பார்த்துக்கிட்டோம், அவருக்கும் எந்த பிடியும் கிடைக்கலைங்க. அந்த நம்பூதிரி சொல்றாரு, நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கே ரொம்ப டவுட்டா இருக்குது, அந்த மாதிரி இங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சக்திக்கு பவர் இருக்குது. அதாவது அந்த ஆன்மாவா இல்ல அது அந்த எச்சினியா அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு கன்ஃபியூஸ்டாட்டு தாங்க போயிட்டு இருக்குது. அதனால அவரும் இதே வார்த்தை தான் சொல்றாரு, அப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா நான் உங்க ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நம்பூதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நம்பூதிரியை உடனே கையோடவே அந்த நபர் கிட்டத்தட்ட அந்த டைம்லயே 1 லட்சம் ரூபாய் பேசியிருக்காங்க. அதாவது 85 காலகட்டத்திலேயே 1 லட்சம் ரூபாய் ரேட்டு பேசி அந்த நபரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க அந்த ஊருக்குள்ளாடிங்க. ஊருக்குள்ள வந்த உடனே அன்னைக்கு சாயந்தரம் கிட்டத்தட்ட 7 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளவு பேரையுமே அங்க இருக்க சொல்லிட்டாங்க. அந்த கோயில்ல உட்கார்ந்துருங்க. சில பேருக்கு வந்து அந்த 2-3 ஊர் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஊர்ல வந்து நிறைய இந்த குடும்பக்காரங்க இருக்கிறாங்க. அங்கெல்லாம் போய் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இருக்கக்கூடிய இதுல வந்து ஆண்களை மட்டும் தன்னோட கூட கூட்டிக்கிட்டு அந்த பெரிய பணக்காரரான அந்த பண்ணையாரையும் கூட கூட்டிக்கிட்டு இவங்க நடந்தே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அது எந்த இடம் அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. ஆனா அந்த நம்பூதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்மளுடைய சுந்தருடைய ஊருடைய ஃப்ரண்ட் சைடு, அதாவது மின் பக்கம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஊருக்குள்ள ஏறக்கூடிய என்ட்ரன்ஸ்ல வந்து அப்படியே உட்கார்ந்துடுறாருங்க. உட்கார்ந்தவர் பயங்கரமா ஒரு யாகம் எல்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த யாகத்தின் மூலம் அவர் திடீர்னு அவருடைய உடம்புல வந்து ஒரு சாமி வந்து இறங்கி இருக்குங்க. அது என்ன சாமி அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. ஆனா அவர் இறங்கின உடனே ஒரு வீச்சர்வாள் மாதிரியான ஒரு அருவாளை கையில எடுத்திருக்கிறாரு, ஒரு தீப்பந்தத்தை கையில எடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி அப்படி ஜம்ப் பண்ணி போக ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி துள்ளுவாரு, குதிப்பாரு, ஆடிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாரு. என் பின்னால வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. இவங்களும் சரின்னு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபியட் கார் வச்சிருக்கக்கூடிய அந்த பணக்காரர் வந்து அவருடைய காரை பின்னால வர சொல்லிக்கிட்டு இவர் நடந்து தாங்க போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் நடந்து போறாங்க இல்லையா, பக்கத்துல தானே 300 மீட்டர் தூரம் தான், அதனால போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் நடந்தாங்க போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஊரை சேர்ந்த ஒரு 20-25 பேருக்கு மேல, அதாவது பெரிய ஆண்கள், இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கும் போறாங்க. கரெக்டா அந்த நபர் எங்க போய் நிக்கிறார் அப்படின்னா, இந்த 4 பேர் வந்து தூக்கு மாட்டிட்டு இறந்தாங்க இல்லையா, அதே இடத்துல தாங்க போய் நிக்கிறாரு. பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாம் அரண்டுறது. கரெக்டா போய் நிக்கிறாரு. அவருக்கு அந்த இடத்தை யாரும் காட்டி கொடுங்க அப்படின்னா அந்த இடத்தை காட்டி தாரன்னு சொன்னாங்க. ஆனா இவர் அந்த என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்து சில யாகத்தை வளர்த்ததுனால அந்த இடத்துக்கு யாருமே கூட்டிட்டு போகல. 2வது கூட்டிட்டு போறான்னு நினைக்கக்கூடிய நேரம் அவரே கூட்டிட்டு போறாரு. அந்த அந்த நம்பூதிரியை வந்து சாமி மாதிரி ஆடிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாருங்க. கரெக்டா போய் அந்த புளிய மரத்துக்கிட்ட போன உடனே அது இங்கதான் இருக்குது, அது இங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்றாருங்க. சரி, எல்லாரையுமே கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு தள்ளி நிக்க சொல்லி இருக்கிறாரு. நிக்க சொல்லிக்கிட்டு அந்த நம்பூதிரி என்ன பண்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கு 3 சாக்கு உப்பு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கல் உப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்லு உப்பு வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த டைம்ல எங்க போய் உப்பு வாங்குறது, கிட்டத்தட்ட சொல்ல போனா மணி ஒரு 9:30-10 மணி இருக்குங்க. கிட்டத்தட்ட 7 மணினாலே கடையெல்லாம் பூட்டிடுவாங்க.
என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புரியாம இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பண்ணையார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு தெரிந்த 2-3 கடைகள் வந்து அவங்க ஊர்ல இருக்குது. அதனால அந்த ஃபியட் கார் வந்து அவங்க நிக்குது இல்லையா, அந்த கார்ல போய் கிட்டத்தட்ட 3 சாக்கு உப்பு எப்படியா கொண்டு வந்துடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதே மாதிரி அந்த கார் டிரைவர் கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து வேகமா அந்த முதல் ஊருக்கு போய் இந்த மாதிரி 3-4 சாக்கு உப்பையும் வாங்கிக்கிட்டு அவரும் வந்துடுறாருங்க. வந்த உடனே அந்த நம்பூதிரி வந்து ஆடிக்கிட்டே நிக்கிறாருங்க. அந்த நேரத்துல உள்ள இருந்து அந்த புளிய மரம் இருக்கிறது வந்து பயங்கரமான ஒரு காடமைப்புக்குள்ளாடி சென்றான ஒரு பகுதியில தாங்க அந்த புளிய மரம் இருக்குது. அதை பார்த்தாலே அமானுஷ்யமா இருக்குமா. அந்த மாதிரியான அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உள்ள இருந்து ஒரு பெண் வந்து சிரிக்கக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. கக்கபக்கன்னு சிரிக்குதுங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே இங்க நிக்கக்கூடிய எல்லாருக்குமே நாடி நரம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருது. என்ன அப்படின்னா, இந்த சிரிப்பு இப்பதான் அவங்க கேட்கறாங்க. ஏன்னா அழுகை கேட்டிருக்கிறாங்க, ஆனா சிரிக்கிற சத்தத்தை இப்பதாங்க கேட்கறாங்க. பயந்து நடுங்கி எல்லாருமே நிற்கும் போது அந்த பூசாரி மட்டும், அதாவது நம்மளுடைய நம்பூதிரி மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த உப்பு சாக்கு இருக்குது பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் நடக்கும்போது எனக்கு பின்னாலேயே போட்டுக்கிட்டு வாங்க, யாரும் உப்புக்கு உள்பக்கம் வரக்கூடாது, உப்புக்கு வெளிப்பக்கம் தான் நிக்கணும், உப்புக்கு உள்பக்கம் போனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த சாமி அப்படியே அந்த புளிய மரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 அடி அப்படியே சுத்தி அப்படியே நடக்கிறாருங்க. அதுவும் தீப்பந்தம் மற்றும் அருவாளை கொண்டுட்டு தான் நடக்கிறாரு. அவருக்கு பின்னாலே இந்த உப்பு, அதாவது இந்த கல்லுப்பு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து அப்படியே தட்டிக்கிட்டே போறாங்க. இந்த ஊரை சேர்ந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து தட்டுறாங்க. அப்படியே தட்டி அப்படியே ஒரு ரவுண்டு வளையம் மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு காப்பு கட்டுறது மாதிரி ஒரு கெட்டு கட்டிடுறாருங்க. கட்டி முடிச்சுக்கிட்டு தாங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வாங்க எல்லாரும் சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. அந்த அங்க இருந்து எல்லாரும் நேரம் அந்த ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாங்க. கடைசியா தாங்க நம்பூதிரி அதே மாதிரி சாமி மாதிரி ஆடிக்கிட்டே வந்து இந்த யாகம்பலத்த குண்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அப்படியே அமைஞ்சு அப்படியே உட்கார்ந்துடுறாருங்க. உட்கார்ந்த பிறகுதாங்க இங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புளிய மரத்துக்குள்ள இருக்கிறது யாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல ஒரு 2 வாலிபர்கள் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்மாவும் அங்கதான் இருக்குது. 2 பெண்கள் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்மாவும் அங்கதான் இருக்குது. ஆனா இவங்க 4 பேரும் எதற்காக கொல்லப்பட்டாங்க, அது ஒரு கேள்வியா இருக்குது இல்லையா. அதை வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவங்க 4 பேரும் ஒரு விஷயத்த பார்த்துருக்குறாங்க அந்த புளிய மரத்துக்கிட்ட. அப்படி பார்த்துக்கிட்டு இந்த 4 பேருமே தப்பான உறவுல இருந்திருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பெண்களும் அந்த 2 வாலிபர்களும் யாருக்கும் தெரியாம நைட்டு நேரத்துல இந்த காட்டு பகுதியில பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பெண்ணா சேர்ந்து வர்றது, அதே போல இந்த 2 பசங்களும் சேர்ந்து வர்றது, ஆளுக்கு ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு அவங்க உல்லாசம் அனுபவித்து கொண்டு இருந்த அந்த இடம் தாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதி. ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு ட்விஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நபர்கள் சேர்ந்து ஒரு பொண்ணை, கல்யாண மணப்பெண்ணா இருக்கக்கூடிய பெண்ணை அப்படியே மனக்கோலத்திலே கடத்திட்டு வந்திருக்கிறானுங்க. அதுவும் கேரளாவில இருந்து கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் அவங்களும் ஒரு ஃபியட் கார் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கார்ல வச்சுதான் கடத்திட்டே வந்திருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த பெண் வந்து ஒரு பெரிய இடம், அதாவது பெரிய இடம் சொன்னா ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுங்க. அதனால பயங்கரமான போலீஸ் கெடுபிடிகள்லாம் அங்க நடக்குது. அப்படி நடந்ததுனால இந்த ஊர் இருக்கக்கூடிய பகுதி வந்து போலீஸுக்காரங்களே வரமாட்டாங்க, மண் ரோடு தான். அதுவும் இந்த சாராயம் எல்லாம் காய்ச்சி அந்த ரோடு வழியா தாங்க கடத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு ரோடுங்க. அதனால அந்த ரோட்டுக்கு, அதாவது அது ரோடே கிடையாது, மண் ரோடு, அந்த ரோட்டுக்குள்ளதாங்க இந்த வண்டி கறங்கிட்டே இருந்திருக்குது. அந்த பெண்ணை வந்து கடத்தும் போது கூட மயக்க மருந்தை யூஸ் பண்ணி தாங்க கடத்தி இருக்கிறானுங்க. ஆனா கடத்தினது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் காதல், அதாவது லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான், அந்த பையனுக்காக தான் கடத்தி இருக்கானுங்க. ஆனா அந்த பையனும் அதே இதுக்குள்ள அந்த காருக்குள்ளதான் இருந்திருக்கிறான். ஆனா அந்த பெண் வந்து மயக்கத்துல இருக்கும் போதே, அந்த வண்டிக்குள்ள இருக்கும் போதே, இந்த 4 நபர்கள் இருக்கும் போது இந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்திருக்கிறான். அதையெல்லாம் பார்த்து அந்த 4 நபர்களுக்கும் காம இச்சை தலைக்க மேல ஏறிடுது. அப்படி ஏறினது மட்டும் இல்லாம அப்படி என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனை அந்த புளிய மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வச்சுதாங்க அடிச்சு கொண்டு இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறானுங்க. அந்த பெண் வந்து சுய நினைவுக்கு வந்த பிறகு ரேப் பண்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கிறானுங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது அந்த பெண் வந்து அவங்களெல்லாம் தாக்கி இருக்கிறான். அங்க கிடக்கக்கூடிய கம்பு கல்லெல்லாம் பறக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறா. இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, தலையை பிடிச்சு பட்டார்னு அடிச்சே கொண்டு இருக்கிறான்.
கொண்டிருக்கிறானுங்க. கொன்னது மட்டும் இல்லாம அந்த இறந்த உடலை அவங்க வந்து ரேப்பும் பண்ணியிருக்கிறானுங்க. அப்படி ரேப் பண்ணது மட்டும் இல்லாம அந்த 4 பேரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாடியை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்துல வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த 2 பாடியையும் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணி போகக்கூடிய ஒரு ஆத்தங்கரை பகுதி, வயக்காடு அப்படின்லாம் சொல்லுவாங்க, பக்கத்துல வயக்காடுலாம் இருந்திருக்குது. அந்த வயக்காட்டு பகுதியில இந்த தொழி மாதிரி இருக்கும், அந்த மண்ணெல்லாம் ரொம்ப ஈஸியா தோண்டிக்கிட்டு உள்ள புதைக்கவும் செய்துட்டானுங்க. புதைச்சது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கக்கூடிய ஊதா செடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணீர்ல வளர்ந்து நிற்கும் பார்த்துருக்கீங்களா, அது ஒரு கம்பு மாதிரி நீண்டுட்டு சின்ன ஊதா பூவெல்லாம் பூத்திருக்கும். அந்த மாதிரி செடியை வந்து அப்படியே மேல வந்து தெரியாதது மாதிரி ஃபுல்லாவே நாட்டி விட்டுட்டு போயிட்டானுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இறந்து போன இந்த கேரளாவை சேர்ந்த அந்த மணப்பெண் கோலத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து அந்த புளிய மரத்திலே தாங்க இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 வாலிபர்கள், அந்த 2 பெண்கள், இவங்க 4 பேரும் இந்த உறவுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் அங்க நடக்கிறத இந்த 4 பேரும் பார்த்துருக்குறாங்க. பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை ஊருக்கு வெளியில, அதாவது யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிட்டாங்க. ஏன் மறைச்சாங்க அப்படிங்கிறதுக்கும் இருக்குது. நீங்க எப்படி அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இந்த 2 நபர்களும் மாட்டிக்கிடுவாங்க. இந்த வாலிபர்களும் சரி, இந்த நிச்சயதார்த்தமான 2 பெண்களும் சரி, அவங்க தப்பு பண்ண விஷயம்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த புளிய மரத்துல இடிபட்டு அந்த பெண், அதாவது தலையை பிடிச்சு இடிச்சுட்டாங்க, அந்த புளிய மரத்துல வச்சு கொண்டிருக்கானுங்க. அப்படி கொல்லும் போது அந்த பெண்ணுடைய பார்வை இந்த 4 பேரையுமே பார்த்துருக்குங்க. என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட அந்த பார்வை இருந்திருக்குது. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, கரெக்டா பசங்களுக்கும் சரி அந்த பொண்ணுகளும் சரி இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு நைட்டு தாங்க கொண்டு இருக்குது. இந்த விஷயம்லாம் அதுக்கு பிறகு அந்த இடத்துல அந்த நம்பூதிரி வந்து எடுத்து சொன்ன பிறகு தாங்க எல்லாருக்குமே புரிய வருது. ஓஹோ, அதனாலதான் கரெக்டா நிச்சயதார்த்தத்துக்கு அன்னைக்கு இந்த மாதிரி கொலை நடந்திருக்குது, அதாவது இந்த மாதிரி தற்கொலைகளை நடத்த வச்சிருக்குது அந்த பேய் அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த நம்பூதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவ ஒரு சக்தி பெற்ற ஒரு தெய்வி மாதிரி இருக்கா, அதாவது ஒரு சாமியுடைய உருவத்துல பத்ரகாளி மாதிரி இருக்கிறா. அவளை வந்து லேஸ்ல வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு 21 நாளுக்கு அந்த புளிய மரத்தை சுத்தி கெட்டி வச்சிருக்கிறேன். யாரும் தயவு செய்து அந்த புளிய மரத்துக்கிட்ட போயிடக்கூடாது, அதாவது நான் போட்டிருக்க உப்பை தாண்டி யாரும் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதனால அப்படின்னா, வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த பெண்ணை வந்து அடக்க முடியும். அதாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை வந்து முழுசா மந்திர கட்டுகளால கெட்டப்பட்டு அந்த புளிய மரத்திலேயே ஆணி வச்சு அடிச்சு அந்த பெண்ணுடைய ஆன்மாவை அங்கதான் சரண்டர் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க யாரும் அந்த ஏரியா பக்கம் போகக்கூடாது. பௌர்ணமி வர்றதுக்கு இனியும் கிட்டத்தட்ட 10-12 நாளைக்கு மேல இருக்குது. அந்த டைம்ல நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வர்றேன், இதை நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த நம்பூதிரியும் சொல்றாருங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ஊர் மக்கள் அப்படியே அரண்டு போய் நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது, யாராவது நிச்சயதார்த்தம் பண்ணவோ கல்யாணம் பண்ணவோ இந்த மாதிரி நீங்க செய்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குடும்பம் மொத்தமா இங்க இருந்து முதல்ல இருக்கு பாத்தீங்களா அந்த சுடலை கோயில், அங்க போய் வாடகைக்கு வீடு எடுத்து அங்க இருந்து கல்யாணம் முடிச்சு, அதாவது நிச்சயதார்த்தம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட 3 மாத இந்த விருந்து உபசனம் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க ஊருக்கு வாங்க. அந்த மாப்பிள்ளை பெண், அதாவது அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் சரி, 1 வருட காலத்துக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நபர்கள் ஒரு குழந்தையை பெற்ற பிறகு நீங்க இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வரலாம். அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துடுறாருங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லி முடிச்சிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நம்பூதிரி என்ன பண்றாருன்னா, இனி ஒரு 12 நாட்கள் இருக்குது, அது வரைக்கும் நான் என்னுடைய ஊருக்கு போயிட்டு கரெக்டா அந்த டைமுக்கு நான் இங்க வந்துடுறேன். நீங்க நான் சொல்லக்கூடிய பலி சாதனங்கள், அதன் பிறகு இந்த பூஜை சாதனங்கள், இதை எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த நம்பூதிரி சொல்லிக்கிட்டு அங்க இருந்து அவரும் கிளம்பி போயிடுறாருங்க. அதன் பிறகு அந்த ஊருக்குள்ள இந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகுது. கிட்டத்தட்ட 10 நாளா அந்த ஊருக்குள்ள இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல, இந்த நடக்கக்கூடிய சத்தமோ எதுவுமே கேட்கலைங்க. அப்பவுமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த சாமியார் கரெக்டா தான் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. சரி, அவர் சொன்னது மாதிரி யாரும் அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஊருக்குள்ள ஒரு கட்டுப்பாடோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயந்தர நேரம் வீட்டுக்கு வெளியில கண்டிப்பா எல்லாரும் விளக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த நைட்டு வந்து இருட்டாட்டு போடக்கூடாது, ஊர் வந்து எப்போ ஒரு சின்ன வெளிச்சத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அந்த பண்ணையார் என்ன பண்றாருன்னா, அவ்வளவு காலம் வந்து அந்த ஏரியாவுக்கு கரண்டே கிடையாதுங்க. அதன் பிறகு கவர்மெண்ட் கிட்ட அவர் முறையிட்டு அந்த இடத்துக்கு லைட் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார், போஸ்ட் லைன் எல்லாம் கொண்டு வந்து லைட் தெருவிளக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட
8 நாட்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கிட்டத்தட்ட இன்னும் பௌர்ணமிக்கு 4 நாட்கள் இருக்குதுங்க. அந்த டைம்ல இந்த பிரச்சனை வந்து அந்த ஊர் ஃபுல்லா பரவுது. அதாவது கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய 2 ஊர்களுக்கு வந்து இங்க ஒரு இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படிங்கறத வந்து பெருசா யாரும் எடுத்துக்கலைங்க. ஆனா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய பசங்க காதுக்கெல்லாம் இது போகுது. ரொம்ப அழகான பெண், அவ ரொம்ப அழகா இருப்பாளாம், அவளை பார்த்தாலே எல்லாருக்கும் ஆசை வந்துடும் அப்படிங்கறது மாதிரி அந்த ஊருக்குள்ள பேச்சு அடிபடவே அங்க இருக்கக்கூடிய சில சில்வண்டுகள்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா அதிக விளைச்சலாட்டு நடப்பாங்க இல்லையா, சில நபர்கள் இருப்பாங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க, பேய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நபர்களுங்க. அதுல ஒரு 5 நபர்களுங்க. அப்படி ஒரு 5 வாலிபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ரொம்ப அழகான பேய் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒண்ணு பண்ணுவோம்டா, நம்ம 5 பேரும் சேர்ந்து இன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த பௌர்ணமி வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னால வரக்கூடிய அந்த நைட்டுங்க, அதை தேர்ந்தெடுக்கிறானுங்க. எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போய் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்கூடா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பிளான் போட்டானுங்க. அந்த 5 நபர்களும் சேர்ந்து பிளான் போட்டுக்கிட்டு அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு அந்த ஏரியாவுக்கும் இந்த பசங்க 5 பேரும் போயிருக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு நைட்டு இந்த பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 5 பேரும் சேர்ந்து அந்த உப்பு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு போறாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு மேலதாங்க இந்த பசங்க அந்த ஏரியாவுக்கு போறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து எந்த சத்தமும் இல்லைங்க. அப்படி சும்மா அமைதியாவே இருக்குது. ஒன்றும் இல்லடா, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சில்வண்டுகள் கத்தும் இல்லையா, அந்த மாதிரி சத்தங்கள் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த உப்புக்கு பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு டார்ச் லைட் அடிச்சு அந்த காட்டுக்குள்ள அப்படியே தேடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய உருவம் அங்க எங்கேயாவது நிக்குதா, நம்ம கண்ணுக்கு தென்படுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆசை இன்பத்துல அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு உள் பக்கத்துல இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குதுங்க. அந்த சிரிப்பு சத்தம் கேட்ட உடனே இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சத்தம் வந்து ரொம்ப தொலைவுல கேட்டது மாதிரி அவங்களுக்கு கேட்குது. அந்த சத்தம் கேட்கக்கூடிய நேரத்துக்கு நாய் வந்து கோரஸா ஊளையிடக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. ஆனா நாய்கள் வந்து இருக்கிறது இந்த 300 மீட்டர் தாண்டி அந்த கிராமத்துக்குள்ள நாய்கள் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய நாய்களுடைய சத்தம் கேட்கல. இந்த காட்டை விட்டு பின்பக்கம் அவ்வளவுமே வயக்காடு தான். அந்த வயக்காட்டு பக்கத்துல இருந்து நாய் ஊளம் போடக்கூடிய அந்த சத்தம், அதாவது அந்த ஊளை சத்தம் வந்து பயங்கரமா கேட்குதுங்க. அந்த நேரத்துக்கு தாங்க இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோடு வழியாட்டு, அதாவது அந்த மண் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வழியா சாராயம் கடத்துவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கார் ஒண்ணு வருதுங்க. அந்த கார்ல தான் சாராயம் கடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 5 வாலிப பசங்களும் நல்ல திறமையான பசங்கன்னு சொல்லாங்க, நல்ல உடல் திறன் உள்ளவங்க. இவங்க டக்குன்னு அந்த வண்டியை வழிமறைக்கிறாங்க. வழிமறைச்சது மட்டும் இல்லாம கார்ல இருக்கக்கூடிய நபர்கிட்ட கத்தியை காட்டி சாராயம் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கத்தியை எடுத்து கழுத்துல வைக்கிறாங்க. இதுக்கு எதுக்குடா கத்தியை வைக்கிறீங்க, உங்களுக்கு சாராயம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 5 லிட்டர் கேன் சாராயத்தை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்க குடிச்சுக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா இருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த நபர்கள் அந்த காரை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு, அது மண் ரோடுங்க, அதாவது என்ன அப்படின்னா அது இந்த காட்டு பாதை வழியாட்டு போகக்கூடிய மண் ரோடு தான். அந்த வண்டி போயிட்டே இருக்குது. இந்த 5 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்திலே உட்கார்ந்துடுறாங்க. எதுல அந்த உப்பு போட்டிருக்குது அப்படின்னு சொன்னேன், அந்த காட்டுடைய வெளிப்பக்கத்துல உட்கார்ந்து இந்த சாராயத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு 2 லிட்டர் சாராயத்தை இந்த 5 நபர்களும் குடிச்சு முடிக்கிறாங்க. அப்படி குடிச்சு இவங்களுக்கு தலைக்கு நல்ல போதையாகுது. ஆனா இதுல ஒரு நபர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாராயம் பெரிய அளவுல குடிக்க மாட்டாரு. அவருக்கு இந்த சிகரெட்டு பீடி பழக்கம் தாங்க அதிகமா இருக்குது. அதனால அவர் சிகரெட் இழுத்துட்டு இருக்கிறாரு, எள்ளு போற சாராயம் குடிச்சிருக்கிறாரு. மற்ற மாதிரி பெரிய அளவுல அவர் சாராயம் எடுத்துக்கிடலைங்க. அப்படி அவங்க 5 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சாராய போதை தலைக்கு ஏறணும்னு இந்த 4 நபர்கள்ல ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, டேய் இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக இவங்க செய்யக்கூடிய வேலை. அதனால தைரியமா நான் அந்த புளிய மரத்தை போய் தொட்டுட்டு வருவேன், எனக்கு அவ்வளவு திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த 5 நபர்கள்ல ஒரு நபர் சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது கூட இருக்கக்கூடிய 3 நபர்கள் கொஞ்சம் கூட சூடு ஏத்தி விடுறாங்க. நீ தொட்டுறா பாப்போம், நீ ஆம்பளை தானே, தொடுறா பாப்போம் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து வேகமாட்டு அந்த புளிய மரத்தை நோக்கி போறாருங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த உப்பு வந்து ஒரு 30 அடி தூரத்துக்கு அப்படி சுத்தி போட்டிருக்குது. அதாவது மரத்தை அந்த 30 அடி தூரத்துல இருந்து பார்க்கலாம், லைட் அடிச்சா கிளியரா தெரியுங்க. அந்த மாதிரி டார்ச் லைட்ல அடிக்கிறாங்க. அந்த லைட் வெளிச்சத்துல போகும்போது அப்பந்தாங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை வெளியே நிக்கக்கூடிய இந்த லைட்டா பிடிச்சிருந்தாரு இல்லையா ஒரு நபர், அவரு பாக்குறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புளிய மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாதாங்க பிடிக்க முடியும், அந்த அளவுக்கு பெரிய மரம். அப்படிப்பட்ட அந்த மரத்துக்கு சைட்ல இருந்து திடீர்னு ஒரு வெள்ளைன்னு ஒரு தலை வந்து அப்படியே எட்டி பாக்குதுங்க. அது அவர் பாக்குறாரு, பார்த்துட்டு டே டேன்னு கத்துறாரு. ஆனா கத்துனாலும் அந்த இடத்துல இந்த நபர் வந்து அவருக்கு கண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால அவர் என்ன பண்றாரு
அப்படின்னா நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அவர் போகக்கூடிய இதை பார்த்த உடனே நீ மட்டும்தான் போவியா, எங்களால போக முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பின்னால நின்ற 3 பேரும் அந்த உப்பை தாண்டி உள்ள போயிடுறாங்க. உப்பை தாண்டி உள்ள போனதுமே வெளியே நிற்கக்கூடிய நபருக்கு இந்த காதுல வீங்கின்னு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்துருக்கீங்களா? வேற எதுவுமே கேட்காது. இந்த பசி மயக்கத்துல அந்த சத்தம் நிறைய பேருக்கு கேட்கும். அந்த மாதிரியான ஒரு சத்தம் அவருடைய காதை அடைக்குதுங்க. அதாவது அந்த இடமே வந்து ஒரு பின் டிராப் சைலண்ட் ஆகுறத அந்த நபர் உணர்றாரு. உணர்ந்தாலும் டே போகாதீங்கடா போகாதீங்கடான்னு வெளியே இருந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு நபர் போனார் இல்லையா, அவரு அந்த புளிய மரத்தை தாண்டி போயிடுறாரு. ஆனா அதன் பிறகு 2வது ஒரு நபர் போனார் இல்லையா, அவருடைய லுங்கி இருக்கு பாத்தீங்களா, அவங்க எல்லாம் லுங்கி தான் கட்டி இருக்கிறாங்க. அந்த லுங்கிய சட்டார்னு யாரோ உருவுறதும் அந்த மரத்துல வச்சு இடிக்கிறாங்க. தலையை பிடிச்சி யாரோ டாம் டாம் டாம்னு இடிக்கிறாங்க. அதை எல்லாம் இவரு பாக்குறாரு. யாரு? இந்த வெளியே நிற்கக்கூடிய நபர் பார்த்துட்டே இருக்கிறாரு. பின்னால போன 3வது நபருடைய கண்ணுக்கு அது எதுவுமே தெரியலைங்க. அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அந்த காட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் அந்த மரத்தை தாண்டி போயிட்டாங்க. நடுவாப்புல வந்து அந்த நபருடைய தலையை வந்து அந்த மரத்துல இடிக்கப்பட்டு அந்த நபர் மயங்கி அப்படி கீழே விழும்போது இந்த நபர் பார்க்கக்கூடிய ஒரு காட்சிங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா நகை போட்டுக்கிட்டு அந்த திருமண கோலத்துல அந்த பெண், அதாவது நல்ல செவன்னு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறாங்க. அவங்க அப்படியே நடந்து அந்த உப்புக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி தூரம் தாங்க இருக்கும். அப்படியே கிட்ட வந்திருக்குங்க. கிட்ட வந்து அதனுடைய தலையில இருந்து திடீர்னு ரத்தங்கள் அப்படி கொப்பளிக்க ஆரம்பிக்குதுங்க. கொப்பளிச்சது மட்டும் இல்லாம கண்ணு மூக்கு வாயெல்லாம் ரத்தம் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்க்கிறாரு அந்த வாலிபர். பார்த்த இடத்திலே அவர் பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாருங்க. ஆனா மயங்கின நேரத்துல இவருடைய கையில தாங்க அந்த 3 லிட்டர் சாராயம் அப்படியே ஓபன் பண்ண மாதிரியே இருக்குது. அதுவும் கீழே விழுதுங்க. அது கீழே விழுந்து அந்த சாராயம் வடிந்து இவருடைய மூக்கு பக்கத்துல வரும்போது அந்த ஸ்மெல் அடிச்சு மறுபடியும் அந்த ஞாபக சக்தி அவருக்கு வருதுங்க. ஞாபக சக்தி வந்த உடனே அப்படி கண் திறந்து பார்க்கும்போது தன்னுடைய நண்பர்கள் அங்க யாருமே இல்லைங்க. இந்த பெண்ணையும் காணல. ஆனா அந்த இடம் வந்து அந்த சவுண்ட் வந்து கீன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சைலண்டா இருக்குது. அதை எல்லாம் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு அவருக்கு புரிஞ்சிருது, நம்மளுடைய நண்பர்கள் 4 பேருக்கு ஏதோ ஆயிடுச்சு, எப்படியாவது போய் ஊர்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்துதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுந்தருடைய அந்த கிராமமான அந்த ஊருக்குள்ளாடி ஓடுறாருங்க. இந்த 5வதான அந்த நபர், அந்த வாலிபர் ஓடுறாரு. ஓடி போய் கதவெல்லாம் தட்டுறாரு. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி அந்த நம்பூதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு இல்லையா, இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுதுன்னா கதவு திறக்க கூடாது, யாரும் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டம்லாம் கொடுத்துருக்கிறாரு இல்லையா. அதனால யாருமே கதவை திறக்கலைங்க. அந்த வாலிபருக்கு என்ன செய்யணும் தெரியல. அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போனாதாங்க அடுத்த ஊர், அதாவது இந்த நபர்களுடைய ஊருங்க. அந்த ஊருக்கு ஓடுறாருங்க. ஓடி போய் அங்க இருக்க கதவெல்லாம் தட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி பிரச்சனை பெருசாயிடுச்சு வாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம், அதாவது படை கட்டிக்கிட்டு நெருப்பு பந்தம்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு அவங்க வேகமா அந்த இடத்தை நோக்கி வர்றாங்க. அப்படி உள்ள வந்துடுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த உப்பை தாண்டி யாருமே உள்ள போகலைங்க. பயத்துல அப்படி வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு இந்த மக்கள் நடந்து வரக்கூடிய சத்தங்கள்லாம் கேட்டு இவங்க கதவு திறக்கிறாங்க. யாரு? சுந்தருடைய அந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கதவு திறந்து பார்க்கும்போது அப்படி படையாட்டு போறாங்க. ஒரு 10, 50, 60 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. என்னப்பாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு, உங்க வீட்டு கதவை தட்டினப்போ நீங்க ஏன்டா திறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறானுங்க. இவங்களும் அதுக்கு பிறகு தீபந்தம்லாம் எடுத்துக்கிட்டு சுந்தருடைய அப்பால இருந்து அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அந்த நேருக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாங்க அப்படின்னா, அந்த காட்டுக்கு தாங்க போறாங்க. அங்க போய் இந்த உப்பு அப்படி போட்டு வச்சிருக்கு இல்லையா, இந்த உப்பெல்லாம் தாண்டி உள்ள போயிட்டாங்க. அந்த ஊரை சேர்ந்த நபர்கள் எல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது 3 பேர் சுய நினைவில்லாம அப்படி கீழே கிடக்குறாங்க. 4வதான நபர் வந்து அந்த நேரத்துக்கு தாங்க யாரோ தூக்குல மாட்டி விட்டுருக்காங்க. துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த புளிய மரத்துல. அதை பார்த்தோன்னே ஊர் மக்கள்லாம் பட்டப்பட்டான்னு புளிய மரத்துல ஏறி அவருடைய காலை தூக்கி அதை கெட்ட அவிழ்த்து அவங்க 4 பேரையும் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே கொண்டு வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இங்க ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, நீங்க ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரை சேர்ந்தவங்க, அதுக்கு பிறகு நம்மளுடைய சுந்தருடைய ஊரை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு இந்த 4 பேரும் சுயநினைவிலே இல்லைங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அரை மயக்கத்திலே இருந்திருக்கிறாங்க. அவங்கள மறுபடியும் சிவசுடலை கோயிலுக்கு கொண்டு போய் அங்க போய் தண்ணீர் எல்லாம் தெளிக்கப்பட்டு திருநீர் எல்லாம் போட்ட பிறகுதாங்க இந்த 4 நபர்களும் ஒரு அளவுக்கு நிமிர்ந்து உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் இந்த விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க ஒரு பொண்ணை பார்த்தோம், அந்த பொண்ணு இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டுட்டு அழகா வந்தா. ஆனா என்ன அப்படின்னா, உள்ள போன 3 பேருக்கு தெரியவே இல்லைங்க. ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு வெளியில இந்த சாராய கேனோட நின்று இருந்தார் இல்லையா, சாராயம் லைட்டா குடிச்ச ஒரு நபர்,
அவருக்கும் தெரிஞ்சிருக்குங்க, வேற யாருக்கும் அந்த உருவம் தெரியவே இல்லைங்க. இதை எல்லாமே அந்த இடத்துல சொல்றாங்க. அந்த இடத்துல இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சு போகுதுங்க. கிட்டத்தட்ட இன்னி 2-3 நாட்கள்ல வந்து பௌர்ணமி வரப்போகுது. அந்த பூசாரி, அதாவது அந்த நம்பூதிரி வரப்போறாரு. அவர் வந்த பிறகு இதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு அந்த பக்கம் யாருமே போகலைங்க. ஆனா சுந்தருடைய அந்த ஊருக்குள்ளாடி பயங்கரமான ஒரு சம்பவம் அன்னைக்கு நைட் அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பெல்லாம் போட்டு இந்த நபர்கள்லாம் போய் அந்த இடத்துல மிதிச்சிட்டாங்க. மிதிச்சு இந்த உப்புகள்லாம் வந்து இடம் விட்டுருச்சு, அதாவது நிறைய சிதறி போயிடுச்சு. அப்படி போனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து அந்த புளிய மரத்தை விட்டு வெளியே வந்துருதுங்க. அப்படியே நடந்து வந்திருக்குங்க. அதை யாரு பார்த்தாங்க அப்படின்னா, சுந்தருடைய அப்பா தான் பார்த்திருக்கிறாரு. அவர் எப்படி பார்த்தாரு அப்படின்னா, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் கிராலி சென்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிமெண்ட்ல வரும் பார்த்துருக்கீங்களா, கிராலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த டைம்ல ஓடுல செய்திருப்பாங்க. ஓடுனா அந்த மண் ஓடுல செய்யக்கூடிய கிராலி அவங்க வீட்டுல இருக்குது. அந்த கிராலி கிட்ட ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நபர், அதாவது நம்மளுடைய சுந்தருடைய அப்பா அப்படி பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அது பௌர்ணமி தொடக்கம், அதாவது வளர்பிறை நாள் அப்படிங்கிறதுனால நிலா வந்து வெளிச்சம் நல்லாவே இருக்குங்க. அந்த மாதிரி நிலா வெளிச்சத்துல அது அப்படியே நடந்து வர்றது தெளிவா தெரிஞ்சிருக்குது. அது அந்த மண் ரோட்ல அப்படியே நடந்து ஜல் 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 சொல்லிட்டு யாரையோ கொல்றதுக்காக வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊருக்குள்ளாடி வந்திருக்குது. கதவை யாருமே திறக்கல. ஆனா எல்லா வீட்லயுமே விளக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஊருக்குள்ள வந்து அப்படியே அது நடந்து போகக்கூடிய சத்தம் இவங்க அப்பா தெளிவா கேட்டிருக்கிறாரு. சுந்தருடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் தெளிவா கேட்டிருக்கிறாரு. அது உள்ள வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா அந்த உப்பெல்லாம் அழிஞ்சு போச்சுது. அதை மந்திர கிட்ட விட்டுட்டு வெளியே வந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் அப்பந்தாங்க அந்த இடத்துல சுந்தருடைய அப்பாவுக்கு தெரிய வருது. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுனாலதான் இந்த இடத்துல அந்த மறுபடியும் வெளியே வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்தது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, சுந்தருடைய வீட்டுல தாங்க முதல்ல கதவு தட்டி இருக்குது. ஏன்னா இவங்க அப்பா அந்த ஜன்னல் வழியா பார்த்தாரு பாத்தீங்களா, அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. கதவை வேகமா தட்டி இருக்குது. ஆனா இவங்க கதவை திறக்கவே இல்லை. அப்படி நிறைய வீடுகளுடைய கதவு நள்ளிரவு நேரத்துல தட்டப்படுதுங்க. ஆனா யாருமே கதவு திறக்கல. மறுநாள் காலையில 4:30 மணி வரைக்கும் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது என்னன்னா, கதவு தட்டக்கூடிய சத்தம் 4:30 மணிக்கு மேல அந்த சத்தம் வந்து அப்படியே அமைஞ்சு போயிருதுங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வாரி கட்டிக்கிட்டு எங்க போயிட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த முதல் ஊரான அந்த பண்ணையார் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அந்த ஊருக்கு நேர போய் சேர்ந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஊர் இருக்கு இல்லையா, அங்க போயிடுறாங்க. கோயில் சத்திரத்துல போய் படுத்துடுறாங்க. இனிமேல் நம்பூதிரி வந்து இதை கிளியர் பண்ணி கொடுக்காம எங்களால அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் வந்து படுத்துருதுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு பகல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாரும் கிளியரா இருந்துட்டாங்க. நைட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. நள்ளிரவு கிட்டத்தட்ட 12:30 மணி இருக்குங்க. அந்த 12:30 மணி டைம்ல ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த 2வது ஊர் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய ஒரு 5 பசங்க தானே இந்த மாதிரி போய் ரகலையெல்லாம் பண்ணானுங்க. அந்த ஊருக்குள்ளாடி வந்துருதுங்க. அந்த ஊருக்குள்ள வந்த உடனே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா கதவுகளையும் தட்ட ஆரம்பிச்சிருக்குது. ஆல்ரெடி இந்த ஊர்ல இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச அந்த நபர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கிறாங்க. அதனால யாரும் கதவு திறக்கல. அவங்களும் 4:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வீடெல்லாம் கதவு தட்ட ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகு தண்ணி குடுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகு அங்க ஒரு மளிகை கடை இருந்திருக்குங்க. இந்த மளிகை கடையில போய் எனக்கு சாதனம் வேணும், எனக்கு கடலை மிட்டாய் கொடு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்குங்க. இதெல்லாம் எதனால கேட்குது, எப்படி கேட்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியலைங்க. ஆனா கேட்டிருக்குது. இதெல்லாம் கேட்ட அவங்க உள்ள இருக்கக்கூடியவங்க பயந்து நடுங்கி அவங்களும் மறுநாள் காலையில அந்த கோவில் சத்திரத்துக்கு வந்துடுறாங்க. உடனே நம்மளுடைய பண்ணையார் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள ஊரே அழிச்சு போடும் போல இருக்குது. அதனால நம்ம போய் நம்பூதிரியை கூட்டிகிட்டே வந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு அவர் மறுபடியும் திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி கேரளா போயிருக்கிறாருங்க. கேரளா போய் அந்த நம்பூதிரியை பார்த்து பேசி அவரை மறுபடியும் கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஊருக்குள்ள வந்த அன்னைக்கு அந்த ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே அமைதியா தாங்க இருந்திருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல. அந்த நம்பூதிரி அப்படிங்கிற அந்த நபர் மட்டும்தாங்க ஊருக்குள்ள சில நபர்களோட, அதாவது வயசுக்கு மூத்த நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊர்ல ஊர்வலம் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு அந்த நைட்டு முடிஞ்சிருதுங்க. மறுநாள் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு தாங்க அங்க ஒரு பெரிய பூஜையை வந்து ரெடி பண்றாங்க. அந்த பூஜை அப்படின்னு சொன்னா, அந்த புளியமரம் இருக்கு பாத்தீங்களா, அங்க கிட்டத்தட்ட 6 ஆடுகள் கொண்டு போகப்படுதுங்க, 12 கோழிகள் கொண்டு போகப்படுது. இந்த மாதிரி கொண்டு போய் சில பல பயங்கரமான பூஜைகளை அந்த இடத்துல அவர் பண்ணி இருக்கிறாரு. அந்த பூஜை தொடங்கிறதுக்கு முன்னால ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 30 ஆட்களுக்கு மேல அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய காதெல்லாம் இந்த மாதிரி வீணு ஒரு சவுண்டு
கேட்டு அப்படி ஒரு மயக்கமான நிலைமைக்கு எல்லாரும் போயிருக்கிறாங்க. ஆனா அந்த நம்பூதிரி சில பல வேலைகள் செய்து அந்த இடத்துல அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி இருக்கிறாரு. அது கட்டுப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த புளிய மரத்துல ஒரு ஆணி, அதாவது கிட்டத்தட்ட இந்த காலிஞ்சி கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பியை வந்து அவர் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாருங்க. அந்த புளிய மரத்துல பயங்கரமா அடிச்சு, அதாவது சுத்தியல் போட்டு அடிச்சிருக்கிறாரு. அடிச்சு ஆணி அடிச்ச பிறகு அந்த இடத்துல அந்த சத்தம் எல்லாம் குறைஞ்சி இந்த மயக்க நிலைமைக்கு போன எல்லா நபர்களுக்கும் தெளிமையான ஒரு தன்மை ஏற்பட்டிருக்குது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடுகள் வெட்டி பலியிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு கோழிகள் வெட்டி பலியிடப்பட்டிருக்குது. அப்படி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அங்க நிற்கக்கூடிய நபர்கள் எல்லாரையுமே இங்க இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க, எல்லாரும் போகும்போது குளிச்சுட்டு போங்க நம்பூதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்பூதிரி சொன்ன அந்த விஷயத்தை கேட்டுட்டு அங்க இருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போகலைங்க, ஸ்ட்ரெயிட்டா அந்த சத்திரத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. எங்க அப்படின்னா அந்த சிவசுடலை இருக்கக்கூடிய அந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த சத்திரத்துக்கு போயிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய கோவில் குளத்துல குளிச்சுக்கிட்டு அவங்களும் அங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, நம்பூதிரி ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க மறுபடியும் அந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. அப்படி கோயிலுக்கு வந்தவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாரு, இனிமேல் தயவு செய்து யாரும் அந்த புளிய மரத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது. அதாவது அந்த புளிய மரத்துல போய் அந்த 1க்கு போறது, 2க்கு போறது, 3க்கு போறது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துக்கு பாதிப்பு வரும். அதை யார் போறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு வரும். அதனால அந்த புளிய மரத்துக்கிட்ட யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நம்பூதிரி சொல்லியிருக்கிறாரு. மற்ற மாதிரி நீங்க சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஏரியா வேணாலும் புழங்கிக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதால இனி எந்த பிரச்சனையும் அதுக்கு பிறகு வராது அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இதெல்லாம் கேட்ட பிறகுதாங்க அவங்க கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா காலப்போக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1993ல அந்த இடத்துல வந்து இந்த ஜடையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க. ஒரு வயசானவர். அவர் வந்தவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு சிகப்பு சேலை, ஒரு வெள்ளை சேலைங்க, 2 சேலையும் வாங்கிட்டு வந்து அந்த புளிய மரத்துக்கு சுத்தி கட்டியிருக்கிறாரு. கட்டுனது மட்டும் இல்லாம அங்க திருசூலங்கள் நாட்டப்பட்டு அந்த புளிய மரத்தை வந்து ஒரு தேவியாட்டு, அதாவது ஒரு அம்மனாட்டு கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி கும்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு பல பேருடைய குல தெய்வமாட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்களாம் அந்த புளிய மரத்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஆனா அந்த புளிய மரம் இப்ப இல்ல, அது பட்டு அப்படியே போயிடுச்சு. ஆனா இப்ப அந்த இடத்துல ஒரு ஆதிபராசக்தி அம்மன் மாதிரி அந்த பெண்ணுடைய ஆன்மாவுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகமே நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவசுடலையுடைய அந்த சிலையும் அங்க நிறுவப்பட்டிருக்குது. முனீஸ்வரனுடைய சிலை வந்து நிறுவப்பட்டிருக்குது. கருப்பசாமியுடைய சிலை நிறுவப்பட்டிருக்குது. இப்படி நிறைய சிலைகள் வந்து நிறுவப்பட்டு அங்க வந்து ஒரு கோவிலாட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு குலதெய்வ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்மனாட்டு மாத்திட்டாங்க. இப்ப அந்த இடத்துல போகக்கூடியவங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்ல காரியங்களாட்டு தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்மளுடைய சுந்தர் வந்து இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாரு. அவருடைய 10 வயசுல இந்த சம்பவம் அவருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதாவது அவர் ஃபுல்லாவே பார்த்து இந்த விஷயத்தை வந்து ஃபுல்லா கேதர் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கிறாரு. அது அவங்க அப்பா வந்து இதை கதையாட்டே சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில நபர்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்கள்லாம் இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் விஷயங்கள்லாம் தெளிவா கேட்டுக்கிட்டு தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த சுந்தருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க லைக் கொடுத்தாதான் எனக்கு அடுத்தடுத்தது, அதாவது வீடியோ பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டே வரும். என்ன அப்படின்னா, ரொம்ப வேலை இருக்குது, வேலையெல்லாம் தாண்டி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.